ஏஐபி எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த ஏஐபி எக்ஸாமினேஷன் எழுதணும்னா, ஃபீஸ் வந்து ₹3500 கட்டணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த மாரி அதிகமா நீங்க ஃபீஸ் வாங்குறீங்க. அத ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ எப்பயுமே பார் கவுன்சில், அந்த ஏஐபி அப்படின்னு நம்ம யோசிச்சாலே, வி ஹேவ் டூ ரிமெம்பர் கௌரவ் குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏன்னா, இந்த கேஸ்ல தான் எப்பயுமே என்ரோல்மென்ட் ஃபீ ₹750 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நாங்கலாம் என்ரோல்மென்ட் பண்ணும்போதோ, இல்ல நெறைய ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ரோல்மென்ட் ஃபீ 42,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நிஜமாலே அநியாயம் தான். ஸோ இந்த மாரி கலெக்ட் பண்ணக்கூடாது. இதே நீங்க அதர் கேட்டகரில வந்தீங்கன்னா, ₹750 பே பண்ணணும். இதே நீங்க எஸ்சி, எஸ்டி கீழ வந்தீங்கன்னா, ₹125 பே பண்ணா போதும்ன்னு கம்மி பண்ண கேஸ் லா தான் இது. ஸோ இதே மாரி என்ன பண்றாருன்னா, இவரு போயிட்டு கேட்கிறாரு, ஏஐபி எக்ஸாமினேஷன்ல ₹3500 கலெக்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் வயலேட்டிங் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் வயலேட்டிங் திஸ் செக்ஷன் ஆஃப் தி அட்வொகேட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ₹3500 கட்டி எக்ஸாம் எழுதிடுங்க. சோ நீங்க அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாரிப்பீங்க. அதனால எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றதுக்கு இந்த மினிமம் ஃபீ தேவை அப்படின்னு ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க.